ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2023 தமிழ் சினிமாவில் வந்த சிறந்த படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். டாப் 10 சிறந்த படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் நம்பர் 1 எனக்கு பிடிச்சிருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரமுகி 2. சந்திரமுகி 2வா? சாரி, நான் வந்து கதையில் ரொம்ப பின்னாடி போயிட்டேன். இது வந்து ஒஸ்ட் படத்தோட லிஸ்ட்டு. இப்போ வந்து பெஸ்ட் படத்துக்கு வருவோம். சும்மா ஃபன்னாக ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சேன். நம்பர் 10 இடத்த பிடிச்சிருக்க படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாவீரன் தானே. மாவீரன் இந்த படம் வந்து ஃபேண்டசி கலந்த கமர்ஷியல் படமாக வெளியிருந்துச்சு. ஏகப்பட்ட ஃபேண்டசி படங்கள் தமிழில் வந்திருந்தாலும் கூட இது வந்து அதுலேருந்து முற்றிலும் மாறுபட்டு தனித்து நின்றுச்சு. ஒரு வாய்ஸ் மூலமாக அவன் வந்து செய்கிற விஷயங்கள் அதை கேட்குறப்பே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அண்ட் சிவகார்த்திகேயனோட நடிப்பு மூலமாக அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனார். விஜய் சேதுபதி வாய்ஸ் மூலமாக அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனார். மடோனா அஸ்வின் தன்னோட டைரக்ஷன் மூலமாக ரொம்ப நல்ல படம். தியேட்டரில் பார்க்குறப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் விழுந்து சிரிச்ச படம். யோகி பாபு காமெடி நிறைய இடத்துல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. சமூக கருத்தை உள்ளடக்கி அதே சமயத்தில் ஃபன்னாக அதை கேரி ஆன் பண்ணி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. ஒரு சூப்பர் ஹீரோ படத்தை இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக எடுக்க முடியும், அதுவும் தமிழ்லனா மடோனா அஸ்வினால் மட்டும்தான் முடியும்னு காட்டியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னதான் மண்டேல அளவுக்கு இல்லாட்டியும் இது நல்ல படம் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. அதுதான் இது வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்து 10th இடத்த பிடிச்சிருக்கு. 9th இடத்த பிடிச்சிருக்க படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத, சற்றும் கெஸ் பண்ண முடியாத ஒரு படம். ஆகஸ்ட் 16, 1947. செம்மையான படம். போய் பாருங்கள். பார்க்காட்டி நானே ஓடிடியில் தான் பார்த்தேன். தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன். கௌதம் கார்த்திக் நடிச்சிருப்பாரு. சுதந்திர போராட்டத்தை பற்றி ஒரு படம். ஆனால் சும்மா கருத்து சொல்லாமல் ரொம்ப அழகாக எடுத்து வச்சுருப்பாங்க. ஒரு ஊர் இருக்கும், அங்கே வந்து சுதந்திரம் கிடச்சிருச்சுன்னே தெரியாமல் அங்கே வாழ்கிற மக்கள். இந்தியாவில் வந்து சுதந்திரம் கிடச்சிரும், பட் அந்த கிராமத்துக்கு மட்டும் அது தெரியாது. தெரிய லேட் ஆகும். அது தெரிய ஒரு நாள் ஆகுறதுக்குள்ளே அங்கே என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து வச்சுருப்பாங்க. கட்டாயமாக பார்க்க வேண்டிய ஒரு படம். தயவுசெய்து போய் பாருங்கள் பார்க்காட்டி. 8வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி அப்படின்னு சொல்லலாம். எஸ்ஏ சூர்யாவோட நடிப்பு தான் இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு. அப்புறம் இந்த கான்செப்ட், டைம் ட்ராவல் கான்செப்ட், அப்பாவும் மகனும் பேசிக்கிற விஷயம், எஸ்ஏ சூர்யாவும் அதாவது எஸ்ஏ சூர்யா பையனாகவும் எஸ்ஏ சூர்யா அப்பனாகவும் பேசுகிற விஷயம் வந்து ரொம்பவே சிரிப்புக்குள்ளாக்குச்சு. தியேட்டரில் விழுந்து சிரித்த படத்தில் இது ஒன்று. எல்லா இடத்துலையும் சிரிக்க முடியாட்டியும் இந்த இடங்கள், அதாவது செகண்ட் ஹாஃப் முழுக்க சிரிப்பலை ஏற்படுத்துறதுனால இந்த படம் சக்ஸஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். விஷாலோட நடிப்பு பெருசாக ஒர்க் அவுட் ஆகாட்டியும் எஸ்ஏ சூர்யா வந்து இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார். டேரக்டரும் ரொம்ப நல்லாவே எடுத்திருந்தார். பட் இது வந்து இங்கிலீஷ் படத்தில் வந்து சுட்ட கான்செப்டாக இருந்தாலும் கூட அதை காட்டின விதம் வந்து புதுசாக இருந்தனால இந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்டில் 7வது இடத்த பிடிச்சிருக்க படம் என்னன்னு தெரியுமா? விடுதலை. வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளிவந்த விடுதலைன்னு சொல்லலாம். இந்த சொல்ல வார்த்தையே இல்லைங்க. வேறு லெவல் படம். சூரிய எப்படி காட்ட முடியுமோ, எவ்வளோ நல்லா காட்ட முடியுமோ அவ்வளோ நல்லா காட்டியிருப்பார். சூரி இப்படி நடிப்பாரா? மொக்க காமெடி போட்டுக்கிட்டு இருந்த சூரி இவ்வளோ நல்லா நடிப்பாரா? ஒரு காமெடி என்ன வச்சு இவ்வளோ நல்ல படம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு காட்டினார். விஜய் சேதுபதி இதுக்கு கதைக்கு ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணார். நல்ல படம் தான். ஏன் இது வந்து டாப் 5க்குள்ளே வரலன்னா, ஒரு ஸ்லோனஸ் நீங்கள் கதை முழுக்க ஃபீல் பண்ணுவீங்க. டக்குன்னா போகாது. நின்று நிதானமாக தான் போகும். அந்த டைம் எடுத்து தான் நீங்கள் கதைக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது பார்ட் 2 இருக்கனால அந்த கதைக்களம் அமைக்கப்பட்ட விதமே ஸ்லோ பேஸ்டாக தான் இருக்கும். அதனால தான் இது நம்பர் 7 இருக்குது. இல்லாட்டி நம்பர் 1 கூட இது வந்திருக்கலாம். பட் வந்து ரைட்டிங் வைஸ் பார்த்தா இந்த படம் ரொம்ப சிறந்த படமாக இருக்கும். அதே மாதிரி இது பேசின விஷயம், அதாவது நிலம் வந்து மக்களுக்கு தான் சொந்தம், பூர்வீக மக்களுக்கு தான் சொந்தம், அதை வந்து கவர்மெண்ட் ஆக்கிரமிக்கிறது தவறு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து பேசின விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஸ்லோ பேஸ்டாக இருந்ததுனால மட்டும்தான் என் ஒப்பீனியனில் இது 7வது இடத்துல இருக்குது. 6வது இடத்துல ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தேட்டர் போய் வேறு லெவலில் ஃபீல் பண்ண வச்ச படம். ஆனால் நான் தேட்டரில் பார்க்கல, மறுபடியும் மிஸ் பண்ண படம்னு சொல்லலாம். ரிவ்யூ நல்லா தான் வந்துச்சு. பட் இருந்தாலும் நான் போகணுமான்னு சொல்லிட்டு மிஸ் பண்ண ஒரு படம் தான் குட் நைட். முழுக்க க்ரூவில் எல்லாருமே புதுமுகங்கள். அவங்கள வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுக்க முடியும்னு காட்டின படம். தமிழ் சினிமா நல்ல கதை வந்தால் ரசிப்பாங்க அப்படின்னு காட்டின படம். மணிகண்டனோட நடிப்பு கொரட்டை விடுறவராக வருவார், ரொம்ப நல்லாயிருக்கும். மீதா அந்த ஹீரோயினோட நடிப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு டைரக்ஷன் விநாயக் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாருங்க. கதைக்கு என்ன தேவையோ அதை அழகாக எடுத்து வச்சு நம்ம குடும்பத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். முக்கியமாக அதாவது மணிகண்டனோட அக்காவோட ரோல் வந்து அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும். மணிகண்டன் ரோலை காட்டிலும் அவங்க அக்கா அண்டு அவங்க அக்கா ஹஸ்பண்ட் ரோல் வந்து ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொன்னேன், எனக்கு இம்பேக்ட் ஏற்படுத்துகிற விஷயத்த சொன்னேன். அடுத்த படம், 5வது இடத்தை பிடிச்சிருக்க படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்திரமூர்த்தி எழுதி டைரக்ட் பண்ணி வெளிவந்த படமான அயோத்தி. ஹியூமனிட்டினா என்னன்னு காட்டியிருப்பார் சசிகுமாரை வச்சு. ஹியூமனிட்டின்னு பேசினாலே இது கிரிஞ்சா மாற அதிக வாய்ப்பு இருக்குது. ஹெல்ப் பண்ணுறானா, என்னடா ஹெல்ப் இது அப்படின்னு அசால்ட்டாக அதை கடந்து போக அதிக வாய்ப்பு இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி
ஒரு விஷயத்த அவ்வளோ அழகாக எடுத்து வைக்கிறது. அதாவது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, அதை எவ்வளோ அழகாக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் காட்ட முடியுமோ அவ்வளோ அழகாக காட்டி கைத்தட்டையும் வாங்கிட்டு போன ஒரு படம். இதில் வந்து அக்கா தம்பிக்கான அந்த பாசம் அழகாக காட்டியிருப்பாங்க. சசிகுமார் நார்த் இந்தியன் பார்க்காம ஹெல்ப் பண்ணுற விஷயத்தை அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க. மீதி சமூகத்தில் நடக்கிற எல்லா விஷயமும் ஒருத்தருக்கு ஒன்று தேவைன்னா அவங்க ஹெல்ப் பண்ண முன் வந்தாங்கன்னா சமூகமும் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த காட்டின விதம், இது எல்லாமே கலந்து அயோத்தியை 5வது இடத்துல நிறுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இந்த இயரோட பெஸ்ட் ஃபிலிமுங்க, சொல்ல வார்த்தையே இல்லை. இந்த நம்பர் 1 நம்பர் 2னா பாப்பா விளையாட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான். நம்பர் 5ல் இருந்தாலும் அயோத்தி ஒரு மிகச்சிறந்த படம். எழுத்துலையும் சரி, ஸ்க்ரீன் பிளேலையும் சரி, காட்டின விதத்துலையும் சரி, எல்லா விதத்துலேயும் மிகச்சிறந்த படம். இன்னும் பார்க்கலன்னா போய் பாருங்கள். சசிகுமாரை இன்னொரு பரிமாணத்தில் காட்டின படம். அவர் இப்படி தாண்டா அப்படின்னு இருந்ததை உடச்சி வேறு பரிமாணத்தில் காட்டின ஒரு படம் தான் அயோத்தி. டாப் 4க்குள்ளே என்ட்ரி ஆகுறோம் அப்படின்னு சொல்லலாம். டாப் 4ல் 4th இடத்தை பிடிச்சிருக்க படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிகர்தண்டா XX. தீபாவளி வெளியிட வந்த படம் தான் இது. ஜிகர்தண்டா XX செகண்ட் பார்ட்னாலே ஓடாது அப்படிங்கிற பிம்பத்தை உடச்சி இதுவும் நல்லா தான்டா இருக்கும், இதுவும் வேறு லெவலில் தான்டா இருக்கும் அப்படின்னு காட்டின ஒரு படம். மறுபடியும் சொல்கிறேன், எஸ்ஜே சூர்யா கேரக்டர் ரோல் பண்ண அந்த படம் ஹிட் ஆகி தான் தீரும். பட் எஸ்ஜே சூர்யாவை காட்டிலும் ஒருத்தர் இந்த படத்தில் பேசப்பட்டார், லாரன்ஸ். சந்திரமுகி 2ல் அவ்வளோ அடி வாங்கி மிதி வாங்கி யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு லாரன்ஸை பார்த்து எல்லோரும் கேட்க, அப்போ வந்து ஜிகர்தண்டா XX வர யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோன் அப்படியே மாற்றி நிமிர்ந்து பார்க்க வச்ச படம். லாரன்ஸோட நடிப்பு வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி எஸ்ஜே சூர்யாவோட அந்த ஆங்கர் ரோல் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். படத்தை பார்த்துருப்பீங்க, பார்க்காட்டி கட்டாயமாக பாருங்கள். மை பாய் அப்படின்னு சொல்லிட்டு சீசருங்க அந்த பேரை சொல்கிறப்ப கூஸ் பம்ப்ஸ் வரும். கடைசி சீன் எல்லோரும் அளவும் வைப்பார் கார்த்திக் சுப்ராஜ். ஃபஸ்ட்டு அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி இருக்க காட்சிகள் எல்லாம் ஒரு வேறு இடத்துல நடக்கும், இன்டர்வலுக்கு பின்னாடி இருக்க காட்சிகள் எல்லாம் வேறு இடத்துல நடக்கும். பட் அது எல்லாத்தையும் லிங்க் பண்ணி கடைசியில் எமோஷ்னல் ட்ராமாவாக கொண்டு போய் முடித்த விதம் வந்து எப்பா பியூர் கூஸ் பம்ப்ஸ் சொல்லலாம். இது ஜெயிக்க முழுக்க முழுக்க காரணம் கார்த்திக் சுப்ராஜ் அப்படிங்கிற அந்த மனுஷன்தான். அவர் எடுக்கிற எல்லா படமே மோஸ்ட்லி நல்லா தான் இருக்குது. ஜெகமே தந்திரம் தவிர அவர் எடுத்த எல்லா படத்தையும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நீங்கள் கட்டாயமாக சொல்லுவீங்க. நிச்சயமாக எல்லா படமுமே அடுத்தடுத்து திருப்பி திருப்பி கூட பார்க்க வைக்கிற ஒரு படமாக தான் இருக்கும். ஜிகர்தண்டா 1 அளவுக்கு ஜிகர்தண்டா 2 இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஜிகர்தண்டா 2வும் மிக சிறந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3வது இடத்துல இருக்க படத்தை பார்ப்போம். போர் தொழில். இது வந்து சைக்கோ த்ரில்லர் படம் தான். இது காட்டின விஷயம், காட்டப்பட்ட விஷயம் எல்லாமே ரொம்ப அழகாக காட்டப்பட்டுச்சு. 2 வில்லனை வச்சு குழப்பி கடைசியில் யார் உண்மையான வில்லன் காட்டுறப்ப அந்த ஒரு விஷயம் அது வந்து மக்கள் மனசில் நின்றுச்சு. அசோக் செல்வன் தேர்ந்தெடுக்கிற ஸ்கிரிப்ட்னாலே நல்லா தாண்டா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு அவர் எடுத்த அடுத்தடுத்த படங்களில் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வர்றாரு. அவர் நடித்த படங்கள்லாம் பாருங்களேன், ஒரு 2-3 படத்தை தவிர எல்லா படங்களும் நல்லா தான் இருக்கும், வேறு லெவலில் தான் இருக்கும். ஃபீல் குட்டாக நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும், இல்லாட்டி நம்மளை வந்து கண் உயர்த்தி பார்க்க வைக்கும். அப்படிப்பட்ட நடிகன் தான் அசோக் செல்வன். இப்போ ரீசெண்டாக ஒரு படம் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், சபாநாயகனா. அதுவும் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக நடித்து ஃபீல் குட்டாக கொடுத்துருக்காருன்னு கேள்விப்பட்டேன். இன்னும் பார்க்கல, போய் பார்க்கணும். இந்த படம் நான் 2 வாரம் கழித்து தேட்டர் போனப்போ தேட்டர் ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு படம் சொல்லலாம். சரத்குமாரோட ஆக்டிங் சொல்லி ஆகணும். யாரா இந்த மனுஷன் ரம்மி சர்க்கிளில் என்னமோ கத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருந்த டைமில் இந்த படம் வந்து அவரோட முழுக்க முழுக்க அவரோட பெர்ஸ்பெக்டிவை மாற்றுச்சு. அவரோட இன்னொரு முகத்தை காட்டுச்சு. அவர் சிறந்த நடிகன் தான்டா, ஏன் அவர் வந்து சரத்குமார் அப்படின்னு சொல்கிறாங்க, சூரியவம்சத்தை இன்னும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்ட வச்ச ஒரு படம் போர் தொழில்னு சொல்லலாம். என்ன கேரக்டரோ, கொடுத்த கேரக்டரோ அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார் சரத்குமார். அதில் டைரக்ஷன் வைஸும் ரொம்ப நல்ல படம். அது எடுத்து வச்ச விஷயம், ஒரு பேரண்ட் வந்து தன்னோட பையனை கேர் பண்ணாமல் விட்டால் அந்த பையன் வந்து சைக்கோ ஆக அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன விஷயம். அதே மாதிரி அந்த பேரண்ட் கேர் பண்ணாமல் விட்டாலும் அவன் சைக்கோ ஆகணும்னு அவசியம் இல்லை, அவன் வந்து நல்ல மனுஷனாகவும் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டின விஷயம். இந்த 2 துருவங்களை இணைத்த விஷயம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை தாண்டி கதையை எடுத்துகிட்டு போனது, அந்த சைக்கோ யாருன்னு நம்மளை உட்கார வச்சு வெயிட் பண்ணி பார்க்க வச்சது, அதுதான் இந்த படத்தோட சக்ஸஸே. 2வது படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க பார்க்கலாம். கணேஷ் கே பாபு இயக்கத்தில் வெளிவந்த டாடா. ஒரு ஃபீல் குட் மூவி இப்படி தாண்டா இருக்கணும், ஒரு ஃபீல் குட்டையும் தாண்டி வாழ்க்கையை காட்டுற மூவி, யதார்த்தமாக ஒரு வாழ்க்கையை காட்டுற மூவி இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அதிசயமாக பார்க்க வச்ச படம். கதைக்களம் பழசு தான், பட் அதை காட்டின விதம் வந்து ரொம்பவே புதுசு. ஒரு அப்பா தன்னோட பிள்ளைக்கு என்னென்னா கஷ்டப்படுறாரு, சின்ன வயசில் கல்யாணம் பண்ணால் என்னென்னா ஆகும், தன்னோட லவ்வர் தன்னை விட்டுட்டு போயிட்டா, அதுவும் குழந்தையோட விட்டுட்டு போயிட்டா, அந்த ஆண் என்ன நிலைமைக்கு ஆளாவான், இது எல்லாத்தையும் கலந்து காட்டின படம். வேலை இல்லாமல் ஒரு ஆண் எவ்வளோ கஷ்டப்படுறான், சொசைட்டி அவன் எப்படிலாம் அடிக்குது வேலை இல்லாமல், கூட இருக்க ஒருத்தவங்களே
தன்னை விட அதிக சம்பளம் வாங்கக்கூடாதுன்னு எப்படி முதுகுல குத்துறாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்து வச்ச படம் தான் டாடா. அப்பா மகன் பாசத்தை தாண்டி அப்பர்ணாவோட நடிப்பு, ஹீரோயினா வந்து அப்பர்ணாவோட நடிப்பு இந்த கதையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சுன்னு சொல்லலாம். கவினோட நடிப்பு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சுன்னு சொல்லலாம். அந்த கடைசி சீன், அந்த 3 பேர் படுத்திருக்க சீன், அதை பார்த்து அழுகாதவங்க சிலர் தான் இருப்பாங்க. நான் அழுதேன் பர்சனலாக, நிறையா சீன் அழுதேன். அந்த பையனை விட்டுட்டு வருவான் பார்த்தீங்களா ஹீரோ, திருப்பி போய் ஆட்டோவில் கூப்பிட போவான். அது வரைக்கும் நான் அழுததே இல்லைன்னு சொன்னேன். அந்த ஹீரோ வந்து அந்த இடத்துல உடஞ்சி அழுவான். இந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷனை காட்டினது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. சொல்ல வார்த்தை இல்லைங்க, பெஸ்ட்டுங்க, பெஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் போய் பார்த்து இவ்வளோ ஃபீல் பண்ண வச்ச படம். தேட்டரில் போய் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ஓகே நல்லா இருக்கும் போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா இவ்வளோ நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வச்ச படம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தாதாவை பற்றி, அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட பர்சனல் ஃபேவரட் இந்த வருஷத்தில் அப்படின்னா தாதா தான் சொல்லுவேன். அது ஏன் 2வது இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு படம் என்னோட ஃபேவரட்னு சொல்ல முடியாது, என்னை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ண படம்னு சொல்லலாம். அந்த படத்தினால தான் இது 2வது இடத்துக்கு போச்சு. முதல் இடத்துல இருக்க படம் அருண்குமார் இயக்கத்தில் வெளிவந்த சித்தா, சித்தார்த்த நடிப்பில் வெளிவந்த படம். இது வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிச்சு என்னையா, 2 நாள் டிஸ்டர்ப் பண்ணிச்சு. நான் வந்து தேட்டரில் பார்க்கல, இந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, பட் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன். நான் வந்து டிவியில் தான் பார்த்தேன். டிவியில் பார்த்ததுக்கே அவ்வளோ இம்பேக்ட் இருந்துச்சு, வேறு லெவல். சொல்ல வார்த்தையே இல்லை. அந்த கதைக்களமாகட்டும், எடுத்து வச்ச விஷயமாகட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த காட்டின விதம், அது எல்லாமே புதுமையாக இருந்துச்சு. அதாவது எக்ஸாம்பிள் ஒரு சீன் சொல்லணும்னா, சுந்தரிக்கு வந்து அவங்க அம்மா சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க குட் டச் எது பேட் டச் எதுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த கேமரா ஆங்கிளே ஒரு எடுத்துக்காட்டு, இந்த படம் எவ்வளோ வித்தியாசமாக காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணோட மூஞ்சியை காட்ட மாட்டாங்க, அவங்க அம்மா எங்கே தொடுறாங்கன்னு காட்ட மாட்டாங்க, பின்னாடி இருந்து அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க மட்டும்தான் காட்டுவாங்க, எங்கே தொடுறாங்க அது எதுவுமே காட்ட மாட்டாங்க. அதுக்கு டேரக்டர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாரு. அந்த சீன் ஆகட்டும். அதுக்கடுத்து சித்தார்த்தை வந்து கேட்பாங்க, ஏன் சுந்தரியை நீ விட்டுட்டு போனேன், ஏன் விட்டுட்டு போனேன். அதுக்கு வந்து அவர் ஆன்சரே சொல்ல மாட்டார். சொல்லி தொலையாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா கேட்டுட்டு இருப்போம். பட் கடைசி வரைக்கும் அவர் சொல்லவே மாட்டார். ஏன்னா அவருக்கே தெரியாது இந்த மாதிரி விஷயங்கள். அதாவது யதார்த்தத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். திடீர்னு நம்ம ஒரு விஷயம் செய்வோம், அது ஏன்னு நம்மளுக்கே தெரியாது. ஆனால் பழி நம்ம மேலே விழுந்துடும். அந்த பழியிலேருந்து எப்படி வெளிவரணும்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்களை யதார்த்தமாக போகிற போக்கில் காட்டுறது இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவல். ரைட்டிங்கு உட்காந்து உழைச்சிருக்கார் மனுஷன். அதுக்கான ரிசல்ட் தான் இந்த படம் நம்பர் 1ல் இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் யார் கேட்டாலும் இந்த வருஷத்தோட சிறந்த படம் எதுன்னு கேட்டிங்கன்னா சித்தா அதில் கண்டிப்பாக இருக்கும். ஒரு 3 படம் சொன்னாங்கன்னா அதில் ஒரு படம் சித்தா இருக்குது, அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதில் வராத சில படங்கள் இருக்குது, நல்ல படங்கள், அதையும் நான் சொல்லிடுறேன். இருக்கப்பற்று ரொம்ப நல்ல படங்க, சூப்பரான படம். ஏன் இந்த லிஸ்ட்டில் வரல அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இது வந்து லவ்வை வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இப்படி தான் லவ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் லவ்வில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதனால இது வந்து வரல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் செமையான படம், சூப்பரான படம், அதை நான் குறைய சொல்ல. பட் இது சொல்லி கொடுத்த விஷயம் வந்து ஃபீல் குட்டாக இல்லை, தாதா மாதிரியோ குட் நைட் மாதிரியோ இல்லை, போகிற போக்கில் ஒரு ட்ராவலில் லவ்வை சொல்ல. இது வந்து லவ்வை ப்ரீச் பண்ண மாதிரி இருந்துச்சு. ப்ரீச் மீன்ஸ் நல்ல விதத்தில் செம்மையான விஷுவல்ஸோட ப்ரீச் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் இது டாப் 10க்குள்ளே வர வாய்ப்பு இல்லை. நான் இதில் வச்சுருக்க படம் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ஒரு விதத்தில் எக்ஸைட் பண்ணும், கூஸ்பம்ஸ் ஆகும், அந்த மாதிரி படங்கள் தான். அதனால் இருக்கப்பட்டு வரல. அடுத்து என்ன, டிடி ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த வருஷத்தோட சிறந்த பேய் படம் சொல்லலாம். இந்த வருஷத்தோட தான் நான் சொன்னேன். நல்ல படம், பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். நான் ஓடிடியில் தான் பார்த்தேன். ஓடிடிக்கு சிறந்த என்டர்டெய்னர். தேட்டரில் எப்படின்னு தெரில. சந்தானத்தோட ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா சிரித்து வயிறு வலிக்கும், அந்த மாதிரி ஒரு படம் தான் டிடி ரிட்டர்ன்ஸ். இப்போ சொல்கிறப்ப கூட எனக்கு அந்த சீன்ஸ்னால் மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கு, அப்படிப்பட்ட படம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாத்திசை, பொன்னியின் செல்வன் 2க்கு வந்து டஃப் கொடுத்து பொன்னியின் செல்வன் 2வே தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு படம் யாத்திசை. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 500 கோடி பட்ஜெட் கொடுத்தும் அங்கே பொன்னியின் செல்வன் 2ல் எதுவுமே இல்லை ஓப்பனாக சொல்லப்போனால். ஆனால் யாத்திசையில் நிறையா இருந்துச்சு, பட்ஜெட்டே இல்லாமல். போய் பாருங்கள், பாண்டிய மன்னர்களோட கதை, பாக்காட்டி போய் பாருங்கள், ரொம்ப நல்ல படம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாமன்னன். இது வந்து ஏன் லிஸ்ட்டில் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறந்த டேரக்டர் எடுத்திருக்காரு, ஏன் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் வந்து செகண்ட் ஹாஃப் அவ்வளோ நல்லா இல்லை, சுமாராக தான் இருந்துச்சு, வழக்கம் போல தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். எப்பயும் மாரி செல்வராஜ் எடுக்கிற அளவுக்கு ஒரு செகண்ட் ஹாஃப் இல்லை. படம் முழுக்கவே மாரி செல்வராஜ் எடுத்திருந்தா அப்படின்னு நம்மளுக்கு கேட்க வைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வேறு லெவலில் இருந்துச்சு இந்த படத்தில், செகண்ட் ஹாஃப் வந்து சுமாராக தான் இருந்துச்சு. ஃபகத் ஃபாசிலோட நடிப்பு அசுரத்தனமாக இருந்துச்சு, உதயநிதி ஸ்டாலினோட நடிப்பு ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் சொல்லலாம். ஒரு பன்னி இறக்குது, ஒரு தன் வளர்த்த உயிரினம், தான் உயிருக்கு உயிராக வளர்த்த உயிரினம் இறக்குது,
அப்போ வந்து அந்த ரியாக்ஷனை ஸ்க்ரீனில் கொண்டு வரணும். அதை வந்து அவர் அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக கொண்டு வந்தாரா உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. அது எனக்கு கனெக்ட் ஆகலை. அதனால தான் இது வந்து லிஸ்ட்டில் இல்லாமல் போனதுக்கான காரணம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர். ஓ அலும்ப பார்த்தவன் நல்லா இருந்துச்சு. அதாவது நெல்சனோட கம்பேக்னு சொல்லலாம். காட்டின விதம் நல்லா இருந்துச்சு. சூப்பர் ஸ்டார் மிரட்டி உருட்டி பரட்டி எடுத்திருந்தாரு. காட்டின அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கலையோ. எண்ட் ஆஃப் தி டே சூப்பர் ஸ்டாரோட பெஸ்ட்டாக இதுன்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட்லாம் இல்லை. பட் நல்ல படம், தகுந்த படம், லிஸ்ட்குள்ளே வர்றதுக்கான தகுந்த படம். ஏன் வரலன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம அப்படியே திருப்பி பார்த்த மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இது வந்து தெரிஞ்ச கதைக்களமாக இருந்துச்சு, பழக்கப்பட்ட கதைக்களமாக இருந்துச்சு. ஒரு ஓகேவான படம், அவ்வளோதான். இவ்வளோ தான் இந்த லிஸ்ட்டு முடிஞ்சிச்சு. இது தவிர நீங்கள் கேட்கலாம் இந்த வாரிசு, துணிவு, லியோ அதெல்லாம் ஏன் வரலன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சினிமாவில் வர இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அதெல்லாம் எந்த விதத்துலையும் வர தகுதி இல்லாத ஒரு படங்கள். அதாவது நீங்கள் தளபதி ஃபேனாக இருக்கலாம், தலை ஃபேனாக இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஆவரேஜான படம், ஒன் டைம் வாட்ச்னு சொல்லலாம். அதெல்லாம் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே தூக்கி வைக்க முடியாது. ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே மிக சிறந்த படங்கள். ஜெயிலர் ஏன் இதுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயிலரோட அந்த ஸ்க்ரீன் ப்ளே, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த இன்டர்வல் சீன்னா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் தேட்டரில் ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஆனால் அது நான் சொல்கிறேன்ல விக்ரமோட அந்த கலந்தடிச்ச கதை தான் சொல்லலாம். லியோவில் வந்து எனக்கு கனெக்டே ஆகலை. லியோ வந்து சுத்தமாக கனெக்ட் ஆகலை. இந்த ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் சுத்தமாக வேஸ்ட்டு. என்னடா இது அப்படின்னு ஆயிடுச்சு. எல்லாருக்கும் தெரியும் அவன் தான் லியோன்னு. அப்போ எதுக்கு லியோன்னு ஒத்துக்கோ அவனை போட்டு. சரி நான் பேச வேணாம் தான் பார்த்தேன். பட் நிறைய பேர் கேட்கலாம் லியோ ஏன் வரலன்னு சொல்லிட்டு. வாரிசு உங்களுக்கே தெரியும். வாரிசு அதுக்கடுத்து துணிவு நல்ல படம், குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் அதை தாண்டி இந்த படங்கள் வந்து துணிவை டாமினேட் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். இவ்வளோ படங்கள் நான் சொன்னேன்ல. இப்போ நான் 15 படங்கள் சொல்லியிருக்கேன். அதில் 10 படங்கள் லிஸ்ட்டில் இருக்குது, 5 படங்கள் வந்து நல்ல படங்கள்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாமே துணிவை தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. துணிவு வந்து ஆவரேஜ் வாட்ச், போர் அடிக்காமல் இருக்க பார்க்கலாம். அதுலேயும் வந்து நிறையா லாஜிக் லூப் ஹோல்ஸ் இருந்துச்சு. ஒரு மனுஷனை எத்தனை தடவை சுட்டாலும் அந்த மனுஷன் எஞ்சி வருவான். அண்ட் அதெல்லாம் காட்டுறப்ப ஓகே சரி பார்ப்போம் அப்படின்னு தான் தோணுச்சே தவிர தலையோட பெஸ்ட் இல்லை, ஹச்சுவினோத்தோட பெஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம். இதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன அந்த 15 படம் இல்லை 10 படத்தில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். எனக்கு வந்து இது இப்படி இம்பாக்ட் ஏற்படுத்திச்சு, அப்படி இம்பாக்ட் ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எனக்கு வந்து இந்த படம் பிடிக்கும், ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஏதாவது படத்தை நான் விட்டுருந்தாலும் அந்த படத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணி அது ஏன் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அதையும் சொல்லுங்கள். இட்ஸ் பாரதி குட் பை ஷைனிங் ஆஃப் யர். செஸ் நண்பா, பை.